அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே மகாகணபதையே நமக. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் உத்தராயண புண்ணிய காலம் வசந்த ருது வைகாசி மாதத்தினுடைய 8ஆம் தேதி மே மாதம் 22 வியாழக்கிழமை. இது தேய்பிறையில் வரக்கூடிய தசமி திதி. பூரட்டாதி நட்சத்திரம் இன்று மாலை 6:45 6:45 மணி அளவு வரை. அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு விஷ்கம்பம் நாம யோகம், வனிசை நாம கரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். அடுத்து இன்றைய நவக்கிரக நிலையை பார்ப்போம். மேஷராசியில் புதன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் அங்காரகன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சந்திரன் ராகு, மீனத்தில் சுக்கிரன் சனி. கும்பராசியிலே இருக்கும் சந்திரன் இன்று நண்பகல் 12:10 அளவிலே மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷம். மேஷராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த சாதக பலன் தரக்கூடிய நல்ல நாளாக அமையப் போகின்றது. நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. நீங்கள் எதை விரும்பினீர்களோ அதை இன்றைய நாளில் அடையலாம். எந்த விஷயங்களை அடையலாம், எதை விரும்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு வந்து நல்ல வாகனம் வேணும் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளில் நீங்கள் அதை விரும்பலாம். எனக்கு ஒரு வண்டி வேணும், 2 சக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ உங்களுடைய தேவையை பொறுத்து, உங்களுடைய தகுதி, உங்களுடைய ஆசையை பொறுத்து அது இன்றைய நாளில் நிறைவேறும். மேலும் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவரும் இப்போ 4ஆம் இடத்துல தான் இருக்கார். அதனால் அந்த 4ஆம் அதிபதியும் லாபஸ்தானத்தில் இருக்கார். இந்த பலன்லாம் உங்களுக்கு வாகன யோகத்தை தருகின்றது. மற்றும் 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய 4ஆம் அதிபதி சந்திரன் 12ஆம் இடத்திற்கு வரார். செலவு செய்யணும். அப்போ செலவு செஞ்சால் தானே நீங்கள் ஒரு பொருளை வாங்க முடியும். அப்படியாக இன்றைய நாளில் வாகனங்களை வாங்கலாம். வாகனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை பழுது நீக்கலாம், சர்வீஸ்க்கு விடலாம். அது உங்களுக்கு வசதியாக அதில் வந்து என்னென்னலாம் நீங்கள் ஆட் பண்ணணுமோ, மாடிஃபை பண்ணணுமோ அதெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் பண்ணலாம். வாகன சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது. சில பேருக்கு வந்து வாகனம் களவு போயிருக்கும், சில பேருக்கு விபத்து ஏற்பட்டு பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் இன்றைய நாளில் சரியாகும். இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும். இப்படிப்பட்ட நாளாக இருக்குது. இந்த நாளில் நீங்கள் துர்க்கையை வழிபடும் போது வாகன சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து அது சரியாகக்கூடிய யோகம் இருக்கிறது. நரசிம்ம சுவாமியை வழிபடும் போது நல்ல வாகன யோகம் அமையக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. பிறரோடு பேசும்போது, பழகும்போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கொஞ்சம் அடக்கமாக விட்டு கொடுத்து தன்மையாக போய்விட்டால் போதுமானது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான சாதக பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. இன்றைய நாளில் எதிர்ப்புகளை கூட உங்களால் முறியடிக்க முடியும், போட்டியில் வெற்றி பெற முடியும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அறிவுபூர்வமான செயல்பாடு, திட்டமிட்ட செயல்கள் இதை மட்டும் செய்தால்தான் நற்பலன் கிடைக்க பெறுவீர்கள். ரிஷபம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிக விசேஷமான பலன் தரக்கூடிய யோககரமான நாளாக அமையப் போகிறது. இந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இன்றைய நாளில் நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்வதற்கான அந்த முயற்சியை நீங்கள் செய்யலாம். படிக்கக்கூடிய பிள்ளைகள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், இதை இன்றைய நாளில் தீர்மானிக்கலாம். இதற்கு உகந்த அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது. சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரத்தினுடைய வளர்ச்சியை சம்பந்தமாக நீங்கள் இப்போது சிந்திக்கலாம், திட்டமிடலாம். இது சம்பந்தமான செயல்களை துவக்கலாம். வெளிநாடு சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை இப்போ தீரப்போகுது. வியாபார ரீதியாக நீங்கள் வெளிநாட்டிற்கு உங்களுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்து அங்கிருந்து பணம் வராமல் இருக்கிறது. இதுபோல் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் இன்றைய நாளில் சரியாகும். வெளிநாட்டிலே இருக்கிறீர்கள், அந்த நாட்டினுடைய குடியுரிமை தேவை, உங்களுக்கு அந்த க்ரீன் கார்டு வேண்டும். இன்றைய நாளில் நீங்கள் அதற்கான முயற்சியை செய்யலாம், பிரார்த்தனை செய்யலாம். இந்த பலன்லாம் உங்களுக்கு அற்புதமாக சாதகமாக இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் ஏற்கனவே முடிவு செய்த காரியங்களை செய்யலாம். இன்றைக்கு குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வளர்ச்சி, முன்னேற்றத்தை பெறப்போகிறீர்கள். மனசில் ஒரு நிம்மதி, சுகம், சந்தோஷம் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் வேகத்தை குறைத்து கொள்ளணும், கோபத்தை குறைத்து கொள்ளணும். வேகத்தை குறைக்கணும்னு சொன்னால் நம்ம எல்லோருக்கும் பயணங்கள் செய்யும்போது வாகனங்கள் இயக்குகிறோமே அந்த வேகம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். நம்முடைய பேச்சில், செயல்லையும் கூட வேகம் இல்லாமல் விவேகத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். மிதுனம். மிதுன ராசி அன்பர்கள், இன்றைய நாள் நீங்கள் வந்து பாடுபட்டு பலனை அடைவீர்கள். ஒரு விதையை விதைத்த பிறகு அறுவடை காலத்தில் நம்ம வந்து அறுவடை செய்யும். அந்த விதை விதைத்து மரம் வளர்ந்த பிறகு பழங்கள் நமக்கு கிடைக்கிறது.
என்ன விதைக்கிறோம் என்பதை பொறுத்து அது நமக்கு எப்போது பலன் தருகின்றது என்ற காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. சில நாட்களா, மாதங்களா, ஆண்டுகளா என்பது. அதுபோல் இன்றைய நாளில் நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீர்களோ அதற்கு பலன் கிடைக்கும். எப்படி உழைக்கிறீர்களோ அந்த பலன் அதிகமாகவோ தேவையான அளவோ உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கட்டாயம் இது பலன் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. இடமாற்றம், பிரயாணங்கள் செய்வது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு இன்றைய நாளில் அனுகூலமாக இருக்கும். இன்றைக்கு மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். எவரையும் எதிரியாக பாவிக்கக்கூடாது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் பேச்சாற்றல் மூலமாக பலன் கிடைக்க பெறுவீர்கள். குடும்ப நபர்களோடு ஒற்றுமை, குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு இருக்கிறது. புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தேக ஆரோக்கியத்திலே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது மனநலம் சாதகமாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு சஞ்சலம், ஒரு டிஸ்டர்பன்ஸ், உங்களுடைய செயலில் உங்களால் கவனம் வைக்க முடியல, இப்படிப்பட்ட நிலை இருந்தால் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிடமாவது தியானத்தில் இருந்து சிவபெருமானை சிந்தித்து பிறகு நீங்கள் உங்களுடைய பணிகளை செய்யும்போது இந்த நாள் உங்களுக்கு அற்புத பலனை ஏற்படுத்தும். கடகம், கடகராசி என்பர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. ஆனால் நாள் முழுக்க கிடையாது. நண்பகல் 12 மணி அளவு வரைக்கும் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் 9ஆம் இடத்திற்கு சென்று விடுகிறார். அது பலன் தரக்கூடிய காலமாக இருக்கும். அப்போது இன்றைக்கு நண்பகல் 12 மணி அளவு வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஆகார நியமம் இருக்கணும். பேச்சில் சிந்தித்து பேசணும். எதையும் சுமூகமாக ஹேண்டில் பண்ணணும். விவேகத்தோடு நீங்கள் இருக்கணும். இதை கடைபிடிச்சிட்டா சந்திராஷ்டமம் பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் இந்த ஆகார நியமத்தை கட்டாயம் கடைபிடிக்கணும். காலை நேரமாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, சாத்வீகமாக உணவை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மோர் சாதம், தயிர் சாதம் இப்படியாக நீங்கள் சாப்பிடலாம். அல்லது பழங்களை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் பால் அறிந்து பிறகு உங்களுடைய நாளை நீங்கள் தொடங்கலாம். பூச நட்சத்திர அன்பர்கள் இன்று நண்பகல் 12 மணிக்கு பிறகு மிக விசேஷமான ஒரு யோக பலனை பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு பாராட்டோ பரிசோ இன்றைக்கு கிடைக்கப் போகிறது. முக்கியமான பொறுப்பிற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்கள். சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர், நல்ல ஒரு விஷயமானது இன்றைக்கு நடக்கப் போகிறது. ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நண்பகல் 12 மணிக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கப் போகிறது. மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ ஒரு வரன் கிடைக்கும். அதே போல் வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதனால் இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்குன்னு சொல்லி முக்கியமான பணிகளை தள்ளி வைக்க வேண்டாம். நண்பகல் 12 மணிக்கு பிறகு முக்கிய பணிகளை தாராளமாக செய்யலாம். அந்த பலன் உங்களுக்கு வெற்றியை தரும். சிம்மம், சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு 2 விதமான பலன்கள் சேர்ந்து கலவையாக கிடைக்கப் போகின்றது. நண்பகல் 12 மணி அளவு வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன். பிறர் தானாக முன்வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள். உங்களோடு நட்பு பாராட்டுவார்கள். தன்னை அறிமுகம் செய்து கொண்டு உங்களிடத்திலிருந்து நற்பலன் பெறுவதற்கும் உங்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கும் முன் வருவார்கள். இதெல்லாம் நண்பகல் 12 மணி அளவு வரைக்கும். 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்து ராசியை பார்க்கக்கூடிய காலம் வரைக்கும். அதன் பிறகு சந்திரன் 8ஆம் இடத்திற்கு போகிறார். சந்திராஷ்டமம் தொடங்குகின்றது. அதனால் இன்று முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் நினைவில் கொள்ளணும். நண்பகல் வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்களா, வேலை பார்க்குறீங்களா, நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களா, தர்மம் பண்ணுறீங்களா, இதெல்லாம் நண்பகலுக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அல்லது காலையிலேருந்து நண்பகல் வரைக்கும் நீங்கள் பெரிய அளவுக்கு எதுவும் வேலை செய்யலை, கொஞ்சம் ஓய்வாக இருக்கிறீங்க, பொழுதுபோக்கு, ஏதோ உங்களை அறியாமல் கோபத்தில் ஏதோ தவறு பண்ணிடுறீங்க, இதெல்லாம் நண்பகலுக்கு பிறகு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் இன்றைய நாளில் நீங்கள் நல்ல விஷயங்களை மட்டுமே நினைவில் வைத்திருக்க வேண்டும். மக நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் மிகவும் கவனமாக இருக்கணும். நீங்கள் நல்ல விஷயங்களை செய்தாலும் கூட சொன்னாலும் கூட அது பிறருக்கு தவறாக தெரியும்படியான ஒரு அம்சம் இருக்கின்றது. பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய இந்த காரணத்தினால முடிந்த அளவிற்கு வியாழக்கிழமையாக இருக்கிறது, ஏதோ ஒரு குரு, அதாவது உங்களுக்கு பிடித்த நீங்கள் மிகவும் ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குருவை வழிபட்டு நினைத்து அவருடைய சிந்தையிலே இருக்கும்போது இந்த நாளில் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். உத்திர நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுடைய கல்வியையும் கொண்டு செயல்படணும். பிறர் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தெரியாத விஷயங்களை செய்யக்கூடாது. தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான விசேஷமான நீங்கள் ஆனந்தமாக இருக்கக்கூடிய அளவிற்கு பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த கடன் பிரச்சனை இருந்தால் சரியாகும். உடல் உபாதை இருந்தால் மீண்டு வந்துடுவீங்க. பிறரோடு சண்டை சச்சரவு மனஸ்தாபங்கள் இருந்தால் அதெல்லாம் சரியாக போயிடும்.
பெரிய அளவிற்கு ரொம்ப காலமாக வழக்கு நடந்து கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு அந்த வழக்கில் உங்கள் பக்கம் சுமூகமான சாதக பலன் ஏற்படும். திருமணமான தம்பதிகள் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தால் அதெல்லாம் இன்றைக்கு சரியாகும். கணவன் மனைவி சண்டை காலையில் ஏற்பட்டால் மாலையில் தீரும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள். அந்த இடைப்பட்ட காலத்தில் அதை எப்படி நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கிறது. அப்படியாக இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்திலையும் சந்தோஷம், பிரச்சனைகளும் தீரப்போகிறது, நல்ல பலாபலன் ஏற்படவிருக்கிறது. நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய பலனை கொஞ்சம் கஷ்டப்பட்டு பெற வேண்டியதாக இருக்கும். அதாவது உங்களுக்கு வேறொருவோடு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இறங்கி வரணும். நீங்கள் இறங்கி பேச ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாமே சரியாக போயிடும். அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சுலபமாக இன்றைய நாளின் பலனை, வெற்றி கனியை பறிக்கப் போகிறீர்கள். இன்று உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது, சுகவாசியாக நீங்கள் இருக்கலாம். நல்ல சொகுசான விஷயங்கள், நல்ல ஆடம்பர பொருட்கள், நல்ல விசேஷமான போஜனம், சுவையான உணவு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரோடு இருக்கக்கூடிய பிரச்சனையோ அல்லது வழக்கு விஷயங்களையோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே அதை கொண்டு அணுகக்கூடாது. ஒரு நிபுணரை கொண்டு அவரிடத்தில் கேட்டு பிரச்சனைகளை கையாளணும். வெளியிடங்களில் குடும்பத்தில் பெரியவர்களை கேட்டு பிரச்சனைகளை கையாளணும். இதை கடைபிடிக்கும் போது இந்நாள் உங்களுக்கு பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும். துளாராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு பல நாட்களாக நீங்கள் முயற்சித்தும் கூட பலன் கிடைக்காத விஷயங்களை இன்றைக்கு செய்யும்போது பலன் பெறக்கூடிய யோகம் இருக்கின்றது. ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பூர்வபுண்ணிய ஸ்தானத்திலும் 6ஆம் இடத்திலும் இன்றைய நாளில் சஞ்சரிக்க போகின்றார். அதனால் இன்றைய நாளில் உத்தியோக ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். மற்றும் ஏதோ ஒன்றை தவறாக செஞ்சிட்டீங்க, தவறாக ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல இடம் வாங்கிட்டீங்க, ஆனால் அது உங்களுக்கு எந்த காலத்திலும் பலன் தராது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு சரி செய்யலாம். நீங்கள் செய்த தவறுகளை புரிந்து கொண்டு உணர்ந்து அதை சரி செய்வதற்கான அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது. இப்படிப்பட்ட வாய்ப்பு எப்போதாவது ஒரு முறை தான் வரும். புது காரியங்களை நம்ம செய்கிறதுக்கு நிறைய நல்ல நாள் பார்த்துடலாம், அதுக்கான காலங்கள் நிறைய வரும். ஆனால் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு, முடிவுகளை மாற்றுவதற்கு, ஒரு காரியத்தை மாற்றுவதற்கு, அதாவது புதுப்பிப்பதற்கு இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இது ஒரு வாகனமாக கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு பெரிய சொகுசு வாகனம் வாங்கிட்டீங்க, செலவு தான் அதிகமாக இருக்கிறது, அதனுடைய பயன்பாடு குறைவாக இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த வாகனத்தை இன்றைய நாளில் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், அதன் பிறகு சரியாக இல்லைன்னு கொண்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அதுபோல் பெரிய விஷயங்களை கூட இன்றைய நாளில் உங்களால் செய்ய முடியும். அது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்தையுமே சுமூகமாக கையாள வேண்டியது இருக்கும். சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலாபலன் உண்டு. பண வரவை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஒரு பெரிய விஷயம் செய்யணும், பிள்ளைகளுடைய உயர்கல்வி சம்பந்தமான விஷயமோ, வெளிநாடு செல்வதோ, வியாபார நிமித்தமாகவோ அதற்கான பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மௌனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் முதல்ல பேசிட்டீங்கன்னு சொன்னால் எதிரில் பேசக்கூடியவர் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார். நீங்கள் மௌனமாக இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பலன் உங்களுக்கு கிடைக்கும்படியாக அவர் உங்களுக்கு பேசுவார். அப்படியாக இன்றைய நாள் நீங்கள் அந்த பொறுமையாக கொஞ்சம் காத்திருந்தீங்கன்னா போதுமானது, எதிர்பார்த்ததை விட அதிக பலனை பெறலாம். விருச்சக ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சமயோசிதமாக நடந்து கொள்ளக்கூடிய சாதக பலன் தரக்கூடிய நாளாக அமைகின்றது. இன்றைய நாளில் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பிறகு பூர்வபுண்ணிய ஸ்தானத்திற்கு செல்கின்றார். இப்போ பாக்யாதிபதி பூர்வபுண்ணிய ஸ்தானத்துக்கு போகும்போது ஒரு திரிகோணாதிபதி மற்றொரு திரிகோண வீட்டிற்கு செல்கின்றார். அப்போது அவருக்கு குருவுடைய தொடர்பு ஏற்படுகிறது. சுகஸ்தானத்தில் இருக்கும்போது குரு பார்க்கிறார். பூர்வபுண்ணிய ஸ்தானத்திற்கு செல்லும்போது குருவுடைய வீட்டில் சந்திரன் இருக்கார், குருவின் கேந்திரத்தில் இருக்கார். அதனால் இது உங்களுக்கு அற்புதமான பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் பிறரால் ஏற்றுக்கொள்ளப்படும், பாராட்டப்படும். எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக நல்ல முடிவுகளாக இருக்கும். பேசக்கூடிய பேச்சு சிறந்த பேச்சாக, நல்ல பேச்சாக இருக்கும். தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனதில் குதூகலம், சந்தோஷம் இன்றைக்கு நிறைந்து இருக்கும். இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். விசாக நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்னதாகவும் இறை வழிபாடு அல்லது தியானம், இது ரெண்டுத்திலுமே நாட்டம் இல்லை, இது கை கூடலாம் சொல்லக்கூடியவர்கள் ஏதோ ஒரு தர்மம், பிறருக்கு உதவி, இதை செய்துவிட்டு இன்றைய நாளை நீங்கள் தொடங்கினா
முழுக்க நற்பலன் உங்களுக்கு வந்து சேரும். அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான யோக பாக்கிய பலன்களை முழுமையாக பெறக்கூடிய யோகம் இன்றைக்கு இருக்கிறது. கேட்டை நட்சத்திர அன்பர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாள். தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் சகோதரர்களோடு இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு தீரப்போகிறது. உடன் பணியாற்றக்கூடியவர்களோடு ஒருமித்த கருத்து உண்டாக போகின்றது. இன்றைக்கு நீங்கள் ஒரு விளையாட்டு துறையில் இருக்கீங்கன்னு சொன்னால் வெற்றி உங்களுக்குத்தான். இன்றைய நாளில் நீங்கள் கொண்டாடப்பட போகிறீர்கள், ஏற்றுக்கொள்ளப்பட போகிறீர்கள். முதலிடத்தை உங்களால் பிடிக்க முடியும். இந்த நாள் வந்து உங்களுக்கு தொடக்கத்திலிருந்து முழுமையாக நற்பலன் தரக்கூடிய அம்சம் இருக்கிறது. குரு ராசியை பார்த்துருக்கார், சந்திரனை பார்க்குறார், சந்திரன் குருவுடைய வீட்டில் இருக்கார். இதெல்லாம் கூடி வந்திருக்கிறது. அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து நல்ல பலனை முழுமையாக பெற முடியும். மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரால் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருங்கள், ஏமாளியாக இருந்து விடாதீர்கள். பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் இருக்கிறது. இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியும். நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதையும் தாண்டி கூடுதலாக உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கு இருக்க போகின்றது. உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உத்வேகமாக இருப்பீர்கள். அதற்கு உங்களுடைய திட்டமிடுதல், நீங்கள் வந்து உங்களுடைய கல்விக்கு, உங்களுடைய உத்தியோகத்திற்கு ஆயத்தப்படுவது சிறப்பாக இருக்க வேண்டும். இப்படித்தான் நம்ம வந்து இதை பேச போகிறோம், செய்ய போகிறோம்னு சொல்லி ஒரு ட்ரையல் பார்த்துடலாம். ஒத்திகை செய்து பிறகு காரியங்களை செய்யும்போது பலாபலன் உங்களுக்கு உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு வந்து பண வரவு, உங்களுடைய பேச்சாற்றல்னால காரிய ஜெயம் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது. பண வரவுன்னு சொல்லும்போது 7ஆம் அதிபதி சந்திரன் 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்கிறார். பிறரிடத்துலேருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் இன்றைக்கு வந்து சேரும். ரொம்ப நாளாக வந்து நீங்கள் கொடுத்த பணத்தை கேட்குறீங்க, அது வந்து கிடைக்கல. அல்லது சுயதொழில் வியாபாரத்தில் பிறருக்கு வந்து கடன் கொடுத்துருக்கீங்க, அந்த கடன் வந்து வசூல் ஆகலை. இன்றைய நாளில் இதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். அதன் பிறகு இன்றைய நாளில் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை பேச்சின் மூலமாக தீர்க்க முடியும். பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை உலகத்தில் இல்லை என்று சொல்வார்கள் அல்லவா, அதை இன்றைக்கு நீங்கள் அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்ள முடியும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்கள் காட்டக்கூடிய வழியை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்ய வேண்டும். இதோ ஒரு முன்மாதிரி உங்களுக்கு இன்றைக்கு தேவைப்படுகின்றது. திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு திருப்திகரமான பலனை அடைய போகிறீர்கள். இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு வசதிகளை மேம்படுத்தி கொள்ள முடியும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை அதிக விலை கொடுத்து கூட வாங்கக்கூடிய யோகமானது இருக்கின்றது. அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சுறுசுறுப்பாக இருக்கணும். ஏதோ ஒரு சஞ்சலத்தோடு கொஞ்சம் சோர்வாக நீங்கள் இருக்கக்கூடாது. உங்களுடைய ஏதோ ஒரு பலவீனத்தை, ஒரு கவலையை பிறருக்கு தெரியும்படியாக வெளிப்படுத்தக்கூடாது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அல்லவா, இன்றைக்கு கொஞ்சம் அதை மறைக்க முற்பட வேண்டும். கும்பராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகமானது இருக்கிறது. எவர் உங்களுக்கு தடையாக இருக்கிறாரோ, எதிரியாக இருக்கிறாரோ, அவர் இன்றைக்கு உங்களுக்கு வழியை விடுவார். உங்களுடைய வழியானது இன்றைக்கு தெளிவாக போகிறது. 6ஆம் அதிபதி சந்திரன் ராசியிலே 2ஆம் இடத்துல இருக்கார். ராசியில் ராகு இருக்கார். அந்த ராகு சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. அப்போது எதை செய்தால் நமக்கு வந்து வழி சரியாக இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும் என்பதை தெரிந்து செயல்பட முடியும். ஒரு சாலையில் செல்லும்போது அதிக போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய சாலையை தவிர்த்து டிராஃபிக் குறைவாக இருக்கக்கூடிய சாலையை நமக்கு எப்படி கூகுள் மேப் சொல்கிறதோ அதுபோல் உங்களுடைய அறிவு, அனுபவம் இன்றைக்கு சுலபமான வழியை உங்களுக்கு காண்பிக்கும். அதனால் இன்றைய நாளில் நீங்கள் பலாபலனை அடைய போகிறீர்கள். குடும்பத்திற்காக நல்லதொரு செயலை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதற்கான நேரமும் பணமும் உங்கள் கை வந்து சேரப்போகிறது. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் பிறருக்காக என்று இருக்கக்கூடிய செயல்களை செய்வது சாலச் சிறந்தது. சதய நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மனதில் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சந்திரன் ராகுடைய சேர்க்கையில் பெரிய இலக்கை கொண்டு அதற்காக அதிக நேரம், அதிக உழைப்பை செலவிடும்போது பலன் கிடைக்கும். ஆனால் இலக்கு இல்லாமல் பயணிக்கும்போது அல்லது இலக்கிற்காக சரியான வழியை தேர்ந்தெடுக்காமல் குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கும் போது பிரச்சனை ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது. மீனராசி என்பர்கள், இந்த நாள் உங்களுக்கு நிறைய செலவுகள் ஏற்பட போகிறது.
பிறகு செலவு செய்த பொருளை உங்களால் ஈட்ட முடியும், ஈட்டி விடுவீர்கள், அல்லது அந்த பணம் நமக்கு திரும்ப கிடைச்சிரும், அல்லது அதை விட 10 மடங்கு நம்ம சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணமானது உங்களுக்கு ஏற்படும். 5ஆம் அதிபதி சந்திரன் 12ல் இருக்கார். அப்போது உங்களுடைய குடும்பத்திற்காக, குறிப்பாக பிள்ளைகளுக்காக, அல்லது தர்மம் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களுக்காக நீங்கள் முதல்ல செலவு பண்ணுவீங்க. அதன் பிறகு உங்களுக்கு பலன் கிடைக்கும். எப்படி பலன் கிடைக்கும்னு சொன்னால், பிள்ளைகளை அதிக பொருள் செலவு செய்து பெரிய கல்லூரியில் சேர்க்குறீங்க. அப்போ நாளைக்கு அவங்க வந்து பட்டம் வாங்கி கொண்டு வருவார்கள், பட்டதாரி ஆவார்கள். அதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. ஆன்மீக சம்பந்தமான செலவை செய்வீங்க. ஊரில் வந்து தேர், திருவிழா, கொடைன்னு சொல்லி உங்களிடத்தில் வந்து கேட்கும்போது நீங்கள் அதிகமான நன்கொடையை தருவீர்கள். அப்பிறகு அதில் போய் கலந்து கொண்டு சந்தோஷத்தை பெறுவீர்கள், புண்ணிய பலன் உண்டாகும். இதுபோல் சுயதொழில் வியாபாரமும் சரி, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு செலவு செய்து பலன் அடையக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் தன்னடக்கத்தோடு சுய கட்டுப்பாட்டோடு இருக்கும்போது நற்பலன் கிடைக்க பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் முழுக்கவும் மிக விசேஷமான பலனை சுலபமாக அடையக்கூடிய அம்சம் இருக்கிறது. ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல ஒரு பாக்கியசாலியாக இருக்க போகிறீர்கள். நினைத்தது நடக்கக்கூடிய அம்சம் சுலபமாக இருக்கிறது. இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து நாளைய விசேஷம் என்ற பகுதியிலே நாளைக்கு ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசியானது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது. அதனால் இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஹரியுடைய அனுக்கிரகத்தையும் பெறுவதற்கு நாம் தயாராகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.